சென்னையோட பிரதானமான பெசன்ட் நகர் மற்றும் மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் கொண்டாட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ அமைதியாக இருக்கக்கூடிய கோவளம் கடற்கரையுமே இன்னைக்கு காணும் பொங்கலை ஒட்டி கலகலப்பாக மாறி இருக்கு. அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து எமது செய்தியாளர் நந்தகுமார் இணைப்பில் இணைகிறார். நந்தகுமார், வணக்கம். ஒரு பக்கம் மெரினால கடல் அலையில கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டையை போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பெசன்ட் நகர்லயும் கால் நினைக்க வந்தவங்களே பின்னாடி போங்க, உங்களோட பாதுகாப்புக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா கோவளம் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்லா ஜாலியாக இறங்கி குளிச்சுட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லையா? என்ன நிலவரம் நந்தகுமார்? வணக்கம். அதாவது இந்த காணும் பொங்கல் தற்போது கோவளம் கடற்கரையில பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர். இதை ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கடற்கரையில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்த காணும் பொங்கல் கொண்டாடும் தொடர் விடுமுறை, பொங்கல் விடுமுறை நாள்னால இந்த சுற்றுலா பயணிகள் இந்த கோவளம் கடற்கரையில் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த கோவளம் கடற்கரையில் சூழ்ந்துள்ளனர். அதுக்கு இந்த காணும் பொங்கலை மகிழ்ச்சியாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இதுல கடற்கரை குளித்து மகிழ்ந்து வரும்போது காவல்துறையினர் இந்த கட்டுப்பாடு அதிகமாக காணப்பட்டு வருகிறது. சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் கட்டுப்பாடு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இந்த காணும் பொங்கலை ஒட்டி கடற்கரையில் குடிக்க தடை விதிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் தடை விதிக்கப்பட்டு வந்தாலும் அந்த கோவளம் கடற்கரை பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 10க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் அதாவது மீனவர்களை கடலில் இறக்கி அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நம்மளுக்கு இப்ப பார்க்கும் காட்சி கோவளம் கடற்கரை, அதுல பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காட்சியும் நம்மால் காண முடிந்தது. அதாவது அந்த கோவளம் கடற்கரையில் அந்த குறிப்பிட்ட அளவு செல்லக்கூடாது என்று சொல்லிட்டு சிறப்பு கொடி அந்த பகுதியில் அமைக்கப்பட்டு அந்த பகுதிக்குள்ளே கடற்கரையிலேயே குளிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மீறி குளிப்பவர்கள் சென்றால் அந்த மீனவர்கள் அவர்கள் பாதுகாப்பு அளிக்கும் விதமாக அந்த பகுதியில் தொடர்ந்து அந்த கடல் நீரிலே ரோந்து வருகின்றனர். அதே போல காவல்துறையினரும் அந்த பகுதி முழுக்க சுமார் 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அந்த கோவல் கடையை சூழ்ந்து வருகின்றனர். இதனால் அந்த காவல் பொதுமக்களும் அந்த சுற்றுலா பயணிகளும் தற்போது அந்த கடற்கரையில் குளித்து மகிழ்ந்து வருவதை நம்மால் காண முடிந்தது. போக்குவரத்து நெரிசலும் இந்த பகுதியில் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இதனால போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் விதமாக காவல்துறையினம் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறை அதாவது கடற்கரைக்கு உள்ளே செல்ல வாகனங்களும் தடை விதிக்கப்பட்டு அந்த வாகனங்களையும் திருப்பிடுவதன் காட்சியும் நம்மால் காண முடிந்தது. இந்த பொதுவாக இந்த சுற்றுலா பயணிகள் கொண்டாடும் விதமாக இந்த பகுதியில் சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என ஏராளமான கடலில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். அது சிறுவர்கள் அந்த மணல் கடலில் குளித்து மகிழ்வதும், அதே போன்று அந்த சுற்றுலா பயணிகள் சாலையோரம் உள்ள கடைகளில் அங்குள்ள இறைச்சிகளை வாங்கி சாப்பிடுவது, அதே போல அந்த பகுதியில் உள்ள அந்த விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வது, இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை சுற்றுலா பயணிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனால மெரினாக்கும் பெசன்ட் நகர் கடற்கரைக்கும் போனவங்க வீட்டுக்கு வந்தது கோவளம் கடற்கரையோட நிலவரத்தை பார்த்தா கண்டிப்பாக மனசொடைஞ்சு போக போகிறாங்க. அந்த அளவுக்கு கடலில் இறங்கி குளிக்கும் அளவிற்கான கட்டுப்பாடுகள் கொஞ்சம் தளர்த்தப்பட்டு ஃபுல்லாக கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கின்றன கோவளம் கடற்கரையில். அங்கிருந்து நிலவரத்தை எமது செய்தியாளர் நந்தகோபால் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.